இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகம் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் உள்ள எல்லாமே வந்து கட்டுரையாக வந்து ஆனந்த விகடனில் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே தான் தொகுத்து இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு பெரிய பயணி. அவர் நிறைய பயணம் பண்ணியிருக்கார் அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரை பற்றி தெரிஞ்சவர்கள் வந்து இன்னும் நல்லாவே தெரியும். இன்னொன்று வந்து அவர் அந்த பௌத்தம், அந்த புத்தர் ரிலேட்டட் உள்ளதில் வந்து நிறைய ஈடுபாடு கொண்டிருப்பார். அவரோட புத்தகத்தில் நிறைய இது வந்து புத்தரை பற்றி இருக்கும் அப்படின்றதுமே வந்து நானுமே படிச்சிருக்கேன். அவர் பேசுகிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவர் ஒரு சாரநாத்துக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு புத்தர் சிலை அங்கே இருக்கிறத வந்து பார்க்க. ஸோ அப்போ நடந்த நிகழ்வுகளை தான் வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் எல்லாமே வந்து அவரோட பயணங்கள், அவர் சந்தித்த அனுபவங்கள், அவர் சந்தித்த மனிதர்களை பற்றி தான் வந்து இந்த புத்தகம் எல்லாத்துலேயுமே இருக்கும். அவர் எழுதினதுலேயே வந்து இந்த தேசாந்திரின்ற புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது. ஸோ இப்போ வந்து முதல் சாப்டர் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது சாப்டர், சாரநாத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து இந்த காசிக்கு போகிறவங்க வந்து முக்கால்வாசி பேத்தில் ஒரு காவாசி பேர் மட்டும் இந்த சாரநாத்துக்கு போவாங்களா, அந்த பௌத்த ஸ்தலம்லாம் வந்து இருக்குமா, புத்தர் ரிலேட்டடாக வந்து அந்த பௌத்த ஸ்தலம்லாம் இருக்குமா. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் தான் வந்து காசிக்கு போகிறவங்க அங்கே போவாங்களாம். எஸ்ரா அவர்களுக்கு என்ன வந்து அங்கே ஒரு நாளாச்சும் போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக கிளம்பி போகிறாங்க. அதில் ஒரு 2-3 வரி மட்டும் படிச்சுட்டு ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்றதை அனுபவமாக கொஞ்சம் சொல்கிறேன். சாரநாத்தில் ஒரு நாள். இருள் என்பது குறைந்த ஒளி என்கிறார் பாரதி. சாரநாத்தில் நான் இறங்கிய போது அப்படி ஒரு இருள்தான் இருந்தது. பிரசித்தி பெற்ற அந்த பௌத்த ஸ்தலம் காசியிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சாரநாத்தில் ஒரு இரவு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் காசியிலிருந்து இரவு 9 மணிக்கு கிளம்பினேன். ஆட்டோவோ இல்லை பேருந்தோ என்று துல்லியமாக பிரித்து அறிய முடியாதபடியான வாகனத்தை சாலையோரமாக நிறுத்தி சாரநாத் என குவிக்கொண்டிருந்தான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காசியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ள அந்த சாரநாத்துக்கு வந்து போகிறதுக்காக ரெடி ஆகியிருக்காங்க. ஒரு நாள் அங்கே தங்கணும்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்களுக்கு வந்து ஆசை. ஆனால் அங்கே போகிறப்போ வந்து ஒரு ஆட்டோவாகவும் தெரில, அது வந்து ஒரு மினி பஸ்ஸாகவும் தெரில, ஒரு சின்ன வண்டி இருந்துச்சு. சாரநாத் போகிறவங்களாம் வந்து ஏறுங்கன்னாங்க. நானும் போய் ஏறி உட்காந்துட்டேன். அங்கே உள்ள வந்து அமெரிக்கன் அந்த அவங்க ஒரு 2 பேர் வந்து இருந்தாங்க. புத்தர் ரிலேட்டடாக வந்து 2-3 புக்கம் இந்த மேப் புக்கெல்லாம் வச்சுட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுமே வந்து சாரநாத்துக்கு போகிறவங்க தான் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் ஆட்டோக்குள்ளே ஏறினோன்னு தான் தெரியுது. 10 பேர் வந்தால் தான் நான் அந்த ஆட்டோ எடுப்பாங்க, சில இடத்துல எடுக்க மாட்டாங்களா, ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த ஆட்டோக்குள்ளேயே நான் வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டோ வந்து என்னை எங்கள் எல்லாத்தையுமே ஒரு கொஞ்சம் பேர் ஏறினோடனே வந்து அந்த ஆட்டோ வந்து கூட்டிகிட்டு போச்சு. என்னை ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பற்றி கொஞ்சம் விவரிக்கிறாங்க. சாரநாத் வந்து சேரும் வரை எதிரில் ஒரு வாகனம் கூட கடந்து போகவில்லை. சிறிய கிராமம் போலவே இன்றும் சாரநாத் ஒடுங்கி போயிருந்தது. சாரநாத்தில் ஒரு விளக்கு கம்பம் அருகே என்னை இறக்கிவிட்டு வேன் கடந்து போனது. எங்கே போய் தங்குவது என்று தெரியாதபடியே சாரநாத்தின் தெருக்களில் நடக்க துவங்கினேன். இந்த சாலைகள் 1000 ஆண்டுகளை கடந்தவை. சாரநாத்தில் இன்று நான் காணும் ஆகாயமும் காற்றும் நட்சத்திரங்களும் கௌதம புத்தரும் கண்டவை. சாரநாத்தின் காற்றில் புத்தரின் குரல் கரைந்துதானே இருக்கிறது. புழுதி எழுப்பும் தெருக்களில் ஆள் நடமாட்டமே இல்லை. எங்கே தங்குவது என்று தெரியாமல் சுற்றித் திரிந்தபோது ஒரு டிராவல் கைடு என்னை பார்த்து சிரித்தபடி தங்குவதற்கு அறை வேண்டுமா என்று கேட்டார்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்த எல்லா இயற்கை ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து புத்தரும் அனுபவிச்சிருப்பார்ல. இப்போ நான் சுவாசிக்கிற காற்று, நான் பார்த்த மரங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல புத்தர் இருந்தப்போ புத்தருமே அனுபவிச்சிருப்பார்ல அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுக்கிட்டே வந்து எந்த இடத்துல தங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல அங்கே சாரநாத்தில் ஒருத்தர் வந்து நீங்கள் ரூம் எது எடுக்கிறீங்களான்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த ரூமில் வந்து ஒரு பக்கெட்டு இன்னொரு பக்கெட்டு இன்னொரு வீடாக வந்து தனியாக பிரித்து வச்சுருந்தாங்களாம். ஒரு ரூமை தனியாக ஒரு ஆள் தங்குற மாதிரி, ஒரு பக்கெட்டு வந்து வீடு ஃபேமிலி தங்குற மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்களாம். அந்த இடத்துல ஒரு போய் தங்கியிருக்காரு. பட் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. புது இடம் அப்படின்றதுனால வந்து எனக்கு தூக்கமே வரல. காலைல வெள்ளனமாகவே நான் கிளம்பி போயிட்டேன். அந்த சாரநாத் அந்த இடத்த பார்க்குறதுக்காக போகிறேன். அப்போ வந்து பார்க்கில் எல்லாமே வந்து அந்த பௌத்த மதம் ரிலேட்டடாக வந்து எல்லாமே வந்து ஒரு கூடி நின்றுக்கிட்டு வந்து ப்ரேயர் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்பே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த ப்ரேயரில் வந்து புத்தர் இது இருக்காரா அப்படின்றத கூட நான் தேட ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு அந்த இடத்த பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக அவங்களோட அந்த ப்ரேயரை பார்க்குறப்ப வந்து எனக்கே ரொம்ப அந்த கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து அதை விளக்குறாங்க. அதை வந்து நான் இப்போ வாசித்து காமிக்கிறேன். பணிக்குள்ளாக அத்தனை ஆண்களும் பெண்களும் கற்சிலைகளைப் போல பிரார்த்தனை செய்வதை கண்டபோது உடலில் சிலிப்பு ஏற்பட்டது. புத்தர் இதே இடத்தில் பிரசங்கம் செய்திருக்கிறார். இதுபோலத்தான் அன்றும் மக்கள் திரண்டு வந்து கேட்டிருப்பார்கள். இந்த கூட்டத்துக்குள் ஒருவேளை இப்போதும் புத்தர் இருக்கிறாரா என்று என் கண்கள் அவரை பார்க்க தெரியாமல் தடுமாறுகிறது. பனிக்காற்று உடலை ஊசி குத்துவது போல துளைத்தபடியே கடந்து சென்றது. அத்தனை பேரும் கிராமவாசிகள், பக்கத்து கிராமங்களில் வசிப்பவர்கள். பிரார்த்தனை செய்பவர்களின் முகங்களில் சாந்தமும் எதையோ நேரில் கண்டு கொண்டிருப்பது போன்ற பரவசமும் கூடியிருந்தது.
அவர்களை பார்த்தபடியே நின்றிருந்தேன். காலை வெளிச்சம் பீரிட்ட போது அவர்கள் கலைந்து போக துவங்கினார்கள். இளவெயிலில் பிரம்மாண்டமான அந்த பௌத்த ஸ்தூபி கண்ணில் தெரிய துவங்கியது. சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்தூபி காலத்தின் ஒரு மௌன சாட்சியை போல் இருந்தது. அதன் அருகில் செல்போனில் பேசியபடியே ஒரு பயணி கடந்து போனான். சாரநாத் ஒரே நேரத்தில் 2 காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று தோன்றியது. ஸோ அங்கே வந்து இப்போ அப்டேட்டடாக நம்ம காலம் மாறினோனால அவன் வந்து ஒருத்தன் ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதே அந்த ஸ்தூபி, அந்த பௌத்த ஸ்தூபி வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷம் பழமையான ஒரு ஸ்தூபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2 காலகட்டத்தை வந்து நான் வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி தெரிஞ்சு, ஒருத்தர் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஃபோன் பேசிட்டு போயிட்டுருக்காரு. அதே ஒரு 500-1000 வருஷம் பழமையான ஸ்தூபியை வந்து நான் பார்க்குறேன் பின்னாடி. அது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று, கண்களால் விழுங்க முடியாதபடி பிரம்மாண்டமாக இருந்தது அந்த ஸ்தூபி. கல் பரவிய பாதைகளும் அடர்ந்த மரங்களும் கொண்ட அந்த பூங்காவில் சுடுமண்ணில் சேர்ந்த புத்த உருவங்களை விற்று கொண்டிருந்தால் ஒரு சிறுமி. அந்த சுடு மண்ணில் செஞ்ச வந்து புத்த உருவங்களை வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்களா, அந்த சிலை மாதிரி. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, 50 ரூபான்னு சொல்லி சொல்கிறதுனா வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சா, ரொம்ப பழசாக இருந்துச்சான். அந்த கல்லில் வந்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு, அந்த களிமண்ணில் செஞ்ச மாதிரி. இவர் கேட்டிருக்காரு, இது எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லவே இல்லையா. நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் அவனை 3 நாள் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னே இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு ஓன் இருக்கதே கூட இவர் 3 நாள் வாங்கிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த 2 சின்ன பிள்ளைங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த புத்தர் சிலையை விற்றுக்கிட்டு இருந்தவங்க. இவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் வாங்கிக்கிறேன், பட் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு சொன்னேன். இல்லை, இங்கேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு பழைய கட்டடமாக இருக்குது. அங்கே இந்த மாதிரி வந்து நிறையா புத்தர் சிலைகள்லாம் இருந்துச்சு. அதில் இந்த மாதிரி ஒரு 100கணக்கான சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது. அதுலேருந்து நான் உடஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பக்கத்துலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க சொன்னோன்னே அப்போ தான் அவர் யோசிச்சிருக்காரு, நம்ம சாரநாத்லேயே வந்து பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. மெயினான இந்த ஸ்தூபியை மட்டும் பார்க்குறோம், பட் அதுக்கு பின்னாடி வந்து நிறையா சிலைகள் இருக்குது. அதை வந்து பெருசாக வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி இவங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து அதை உடச்சிட்டு வந்து விற்கிறாங்க அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அவள் எங்கிருந்து கொண்டு வந்தாள் என்று சொல்வதாக இருந்தால் 50 ரூபாய் தருகிறேன் என்றதும், சாரநாத்தில் இருந்து 4-5 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் இதுபோல பெரிய சிலை ஒன்று இருக்கிறது என்றும் அதில் நூற்றுக்கணக்கான சிறு புத்தர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதை மொத்தமாக உடைத்து ஒவ்வொருவரும் கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கொண்டார்கள் என்றும் தயங்கி சொன்னாள். ஸோ அந்த பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி சொல்லுதுங்க, நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்துச்சு, நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ தான் வந்து எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சில சிற்பங்கள் வந்து இங்கே தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் நிறையா விஷயம் வந்து இந்த சாரநாத்தில் இருக்குது போல். நம்ம நின்றுக்கிட்டு இருக்க மண்ணுக்கு கீழே வந்து நிறையா கோயில்கள் இருக்கலாம், சிற்பங்கள் இருக்கலாம். இன்னுமே இதை ஆராய்ச்சி செஞ்சால் இன்னும் நிறையா விஷயம் வந்து புத்தரை பற்றி கிடைக்கும் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. இதை பேசிகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு புத்தர் துறவி வந்து மரத்துக்கு கீழே வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு மணிமாலையுமே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பேசிக்கிட்டு இருந்தப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கல் எடுத்து கொடுக்குறாரு. இது என்னன்னு சொல்லி கேட்டோன்னா, கல் இல்லை, நீ வச்சிருக்கிறதுமே ஒரு சிலை தான். ஆக்சுவலாக வந்து இந்த கல்லுக்குமே வந்து ஒரு 1000 வருஷத்துக்கான ஒரு வரலாறு இருக்குது. என்ன உன் கையில் நான் கல்லாக தரேன், இது வந்து ஏதோ ஒரு மலையிலேருந்து வந்திருக்கும். ஸோ இந்த கல்லுமே வந்து உன் கையில் இருக்கிறனால இது வந்து கல் இல்லை, இது ஒரு மலை. இதை சிலையாக செஞ்சால் சிலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அந்த ஒரு ஆன்மீகத்தில் பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து எஸ்ரா அவர்களுக்கும் ஒரு புத்த துறவிக்கு நடந்த உரையாடல் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதை படிக்கும்போது வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கே நிறைய கன்ஃபியூஷன் வருது. பட் ஆனால் அவர் சொல்ல வரதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. அந்த 2 பேத்துக்குள்ளே நடந்த ஒரு உரையாடலை மட்டும் நான் வாசித்து காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அருகில் நான் இருப்பதை உணர்ந்தவரைப் போல என் பக்கம் திரும்பி கேட்டார், சாரநாத்திற்கு எதற்காக வந்திருக்கிறாய்? நான் புத்தரை காண்பதற்காக என்றேன். புத்தரை பார்த்தாயா என்று கேலியான குரலில் கேட்டார். நான் புத்த ஸ்தூபியை பார்க்க வந்ததாக சொன்னேன். அவர் சிரிப்போடு, சுட்ட செங்கலை உங்கள் ஊரில் நீ பார்த்ததே கிடையாது என்று கேட்டார். இல்லை, இது 1000 வருடத்துக்கு முந்தியது இல்லையா என்றேன். அந்த சுட்ட செங்கல் வந்து வச்சுருக்காருல, ஒரு சின்ன சிலை வந்து அந்த பொண்ணுட்டு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அது கேட்குறாரு. இந்த சுட்ட செங்கலை வந்து நீ உங்கள் ஊரில் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை இது வந்து 1000 வருஷத்துக்கும் 2000 வருஷத்துக்கும் முன்னாடி உள்ளதில்லை அப்படின்னோடனே அவர் மனசுக்குள்ளே வந்து 1000 வருஷமா அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது 1000 வருடத்துக்கு முந்தியது இல்லையா என்று கேட்டேன். அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார், 1000 வருடங்கள் என்று. பிறகு என்னிடம் உனக்கு என்ன வயதாகிறது என்று கேட்டார். நான் சொன்னதும் அவர் குழந்தை போல முகத்தை வைத்து கொண்டு கேட்டார், 1000 வருடம் என்ற சொல் எவ்வளவு லகுவாக எடையற்றதாக இருக்கிறது. ஆனால் 1000 வருடத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது? நான் மௌனமாக இருந்தேன். அவர் தன் அருகில் கிடந்த ஒரு துணிப்பையை இழுத்து அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து என்னிடம் கொடுத்தார். நான் இது என்ன கல் என்றேன். அவர் இதுவும் புத்தர் சிலை தான் என்றார். அதுதான் வந்து நான் சொன்னேன், அந்த மலையிலேருந்து ஒரு கல் வந்துச்சு, அதை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு.
அந்த கல்லை எடுத்து கொடுத்தோடனே வந்து இதுவும் புத்தர் சிலை தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன ஒன்று, இது உன் கையில் கல்லாக இருக்குது, இந்த கல் வந்து மலையிலேருந்து எங்கேயாச்சும் உருண்டு வந்திருக்கும், இதை வந்து புத்தர் சிலையை ஆக்காமல் இருக்காங்க, இதுவுமே ஒரு 1000 வருஷத்து கல் தான், இது சிலையாக மாற்றினா சிலை, பட் கல்லாக மாற்றினா கல் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குள்ள உள்ள கான்வர்சேஷன் தான் வந்து இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மௌனமாக இருந்தேன். அவர் தன் அருகில் கிடந்த ஒரு துணிப்பையை இழுத்து அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து என்னிடம் கொடுத்தார். நான் இது என்ன கல் என்றேன். அவர் இதுவும் புத்தர் சிலை தான், ஆனால் இன்னமும் இது சிற்பமாகவில்லை என்றார். நான் அந்த கல்லை கையில் வாங்கி வைத்து கொண்டேன். அவர் தொடர்ந்து பேசினார். கல் எப்போதும் பழசாகவே தோன்றுகிறது இல்லையா? எப்போதாவது ஒரு கல்லை பார்த்து இப்போதுதான் பூத்த பூ போல தோன்றுவதாக யாராவது உணர்ந்து இருக்கிறார்களா? ஏன் கல் மட்டும் எப்போதுமே முன்னால் பார்த்த பொருள் போலவே தோன்றுகிறது? எனக்கு பதில் தெரியவில்லை என்கிறார். எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார். கற்கள் சிறகுகள் உள்ளவை, அவை வண்ணத்து பூச்சி பறப்பது போல பறந்து அலைகின்றன. எங்கோ ஒரு மலையிலிருந்து உடைந்து விழுந்த கல் இப்போது உன் கையில் இருக்கிறது. நீ ஒரு மலையை உன் கையில் வைத்திருக்கிறாய். கற்கள் மிகவும் விசித்திரமானவை. கல்லின் உள்ளே என்ன இருக்கிறது என்று எவராவது உடைத்து பார்த்ததுண்டா? உடைத்து கொண்டே போனால் 2, 4, 8, 16 என்று கல் பெருகி கொண்டே போகுமே தவிர கல்லின் உட்புறத்தை பார்க்கவே முடியாது. நீ சிற்பங்களை காண்பதை விடவும் கற்களை கூர்ந்து கவனிக்க பழகினால் வடிவம் இல்லாமலே புத்தரை காண முடியும் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாசிக்கப்பே வந்து ரொம்ப ஏதோ பரவச நிலையில் அடைஞ்ச அந்த ஆன்மீகத்தில் பேசுவாங்க, அந்த மாதிரி வந்து அவர் பேசியிருக்கார் புத்த துறவி. அதை இன்னொரு வாட்டி கூட படிக்கிறேன். கல்லின் உட்புறத்தை நீ பார்க்கவே முடியாது. நீ சிற்பங்களை காண்பதை விடவும் கற்களை கூர்ந்து கவனிக்க பழகினால் வடிவம் இல்லாமலே புத்தரை காண முடியும் என்றார். நான் அவரிடமிருந்து விடைபெறும்போது அவர் சொன்னார், ஒரு மரம் விறகாகவோ மேஜையாகவோ ஆவதை விட பார்வையற்றவனின் கையில் உள்ள ஊன்றுகோலாக மாறும்போது மிகுந்த அர்த்தமுடையதாகிறது. ஒரு மரம் வந்து அது மேஜையாவோ இல்லை வேறு பலகையாவோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பொருளாவோ மாறுறதை தாண்டி ஒரு பார்வையற்றவனுக்கு வந்து அந்த கை ஊன்றதுக்கு அந்த குச்சியாக மாறினா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேஜையை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணாமல் கூட அதை விட்டுறலாம். பட் ஆனால் அந்த குச்சி இருக்குல்ல, அந்த கண் பார்வை இல்லாதவனுக்கு அந்த குச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல எந்த பொருள் வந்து முக்கியமாக யூஸ் ஆகுதுன்றது வந்து அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க அப்படின்றத தான் வந்து அந்த புத்தத்துறை வந்து சொல்கிறாரு. நான் அவரிடமிருந்து விடைபெறும்போது சொன்னார், ஒரு மரம் விறகாகவோ மேஜையாகவோ ஆவதை விட பார்வையற்றவனின் கையில் உள்ள ஊன்றுகோலாக மாறும்போது மிகுந்த அர்த்தமுடையதாகிறது. இதோ என் கையருகே கிடக்கும் இந்த ஊன்றுகோல் என் பயணத்தில் நதிகளையும் மலைகளையும் கற்படுகைகளையும் தாண்டி வந்திருக்கிறது. இன்று என் உடலில் ஒரு உறுப்பாகவே மாறிவிட்டிருக்கிறது இந்த விருட்சம். அந்த சொற்கள் என் உடலில் பச்சை குத்தப்பட்டது போல பதிந்து போயின. எல்லா கல்லினுள்ளும் புத்தர் இருப்பதை அறிந்து கொள்ள உதவியது. அந்த லாஸ்ட்டில் வந்து அவர் அப்படி சொல்லி முடித்தோடனே வந்து எந்த விஷயம் எதுக்கு எவ்வளோ பயன்படுறது அப்படி தான் அது முக்கியம். அது சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா அவருமே கண்ணு தெரியாதவர். ஸோ மரங்கள் வந்து எவ்வளோ விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. பட் ஆனால் எனக்கு வந்து கண் தெரியாமல் நான் வந்து கையில் பிடிச்சிட்டு போகிறேன்ல, அதுக்கு தான் வந்து அது அவ்வளோ யூஸ் ஆகுது. அதை வச்சு நான் நிறைய கடல் நதி எல்லாத்தையுமே நான் கடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. அது முடித்தோடனே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து என்ன சொல்ல வராங்கன்றதை லாஸ்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சொற்கள் என் உடலில் பச்சை குத்தப்பட்டது போல பதிந்து போயின. எல்லா கல்லினுள்ளும் புத்தர் இருப்பதை அறிந்து கொள்ள உதவியது அந்த துறவியின் வாக்கு. கற்கள் ஆசையாக எடுத்து சுவைக்க வேண்டிய மிட்டாயை போன்றவை என்பதை அன்றிலிருந்து தான் புரிந்து கொள்ள துவங்கினேன். ஸோ எல்லா கல்லுமே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சிலை செஞ்சால் அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சிலை ஆகிருக்கும். அது கல்லாக இருக்கனால தான் உங்களுக்கு வந்து அந்த கல்லை பற்றி ஒரு பெரிய அருமையாக தெரியவே இல்லை. கல் வந்து எப்போவுமே வந்து பழசாகவே உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து கல்லை பார்க்காம அது உள்ளதை பாருங்கள் அப்படின்றதான் வந்து இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ இது படித்து பார்க்குற வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான புரியும். ஸோ நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி இந்த சாரநாத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை வந்து நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு சேனலில் வந்து என்னென்னா இந்த புக்கும் அதுக்கப்புறம் வந்து கால் முளைத்த கதைகள் இந்த புத்தகத்தையும் பற்றி தான் வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களுமே வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை வந்து சொல்லணுன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க. நன்றி.